காளி வெங்கட் போகும். என்னடா நின்னது நிற்க காளி வெங்கட் கூப்பிட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு இல்லையா. காளி வெங்கட் மேனேஜருக்கு மேலே அதுக்குள்ளேயும் கோவம். என்னடா படம் ஆரம்பிக்கிறாங்கன்னு டேட்டே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எத்தனை எடுப்பாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, அசிஸ்டன்ட் பேட்டா எவ்வளோன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹைலைட் என்னன்னா, முந்தா நாள் அவர் அசிஸ்டன்ட் மேனேஜர் என் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அண்ணனுக்கு ஆகஸ்ட்டில் வந்து ஒரு படம் இருக்குது அப்படின்னு. இப்போவே அவர் மேனேஜர். நான் சொன்னேன் ஆகஸ்ட்டில் படம் வந்து என்ன சினிமான்னு. அதான் எப்போன்னு கேட்டாங்க. ஒன்று செய்ய சொல்லு, ஆகஸ்ட்டில் போய் அந்த படத்தை முடிச்சுட்டு வரட்டும், அப்புறம் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி சினிமா எடுத்து முடிச்சுட்டு 3 மாதம் கையில் வச்சுக்க போகிறோம். அதுக்கு பதிலாக முதல்ல 3 மாதம் சும்மா இருந்துட்டு அப்புறம் போய் ஷூட்டிங் போக வேண்டியதானே. இப்போ என்ன கட்டாயம் இப்போ அவசரமாக போய். அப்போ இந்த படம் என்பது அப்போ காளி வெங்கட் அவசரமாக என்னை பார்த்து சொன்னார், அட அவன் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பானே, அதை விடுங்கண்ணே நீங்கள், அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேனே அப்படின்னு. இப்போ வரைக்கும் அந்த மேனேஜரை நான் பார்க்கல. காளி வெங்கட்டையே வெற்றிகரமான நடிகர்னா யார்கிட்ட மேனேஜரை கொண்டு விடணும், யார்கிட்ட மேனேஜரை விடக்கூடாதுங்கிற சூட்சமாக தெரிஞ்சவர் காளி வெங்கட். இன்றைக்கி அந்த மேனேஜரை பார்க்கல. அவனை என்ன சொல்லுவார்னா, தம்பி நீ பேசாத, நான் பேசிக்கிறது, அந்த படம் ஒன்று செய்யும், அது என்ன செய்யும் எனக்கு தெரியும்னார். அப்படித்தான் நான் வந்து ஜஸ்டின்கிட்ட போனேன்.